மாப்பிள 7 நானும் என் ஆளு ஓடி போய் கல்யாணம் பண்ணிடலாம்னு இருக்கோம். ஏன்டா வீட்டுல எதுவும் ஒத்துக்க மாட்டேன்டாங்களா? அதெல்லாம் இல்லடா, நம்ம வீட்ல எல்லாம் சில்லு தான். அப்ப அந்த பிள்ளை வீட்டுல எதுவும் மஞ்சாயத்தா? அவங்க வீட்ல அதை விட சில்லு. அப்புறம் எதுக்கு தாண்டா ஓடி போய் கல்யாணம் பண்ணுன்ற? இல்லடா, இப்ப 2 வீட்டு சம்மதத்தோட கல்யாணம் பண்ணணும்னு வச்சுக்கேன், ஊரே கூட்டணும், பத்திரிக்கை, மண்டபம், சாப்பாடு, போட்டோகிராஃபர்னு செலவு அத்துரும், தேவையில்லாத செலவு. அதுபோக பத்திரிக்கையில என் பேர் போடல, கல்யாணத்துக்கு என்னைய கூப்பிட 4 ஆளுக்கு மல்லு கட்டிக்கிருப்பாங்க. இதே நாங்க 2 பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணணும்னு வச்சுக்கேன், சிம்பிளா ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வச்சு தாலியை கட்டி மாலையை போட்டு வந்துட்டே இருப்போம். டே இதெல்லாம் அப்பா அம்மாக்கு தெரியுமா? தெரியும். இடிஞ்சு போயிருப்பாங்கடா கேட்டதும். போடா, எங்க அப்பாலாம் ஜாலி ஆயிட்டாரு, மானே சூப்பர் ஐடியாடா, செலவு மிச்சம்டான்னு. அப்ப அந்த பிள்ளை வீட்டுல? அவங்க வீட்டுல அதை விட ஜாலி ஆயிட்டாங்க. எங்க மாமனார்லாம் குஷி ஆகி, மாப்பிள்ள ரிஜிஸ்டர் ஆபீஸ் விவகாரத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க வாங்கண்டாப்ல, ஃபுல் சப்போர்ட். விளங்கும்டா. உனக்கு மட்டும் அப்படி நடந்தா என்னடா? இல்லடா, திடீர்னு உங்க அப்பா எதுவும் கேதமாயிட்டா இந்த இறுதிச்சடங்கெல்லாம் நடத்துவீங்களா இல்ல நீங்களே காணாபடமாக்கிட்டு பாடியா காணாம ஊரே மாத்தீங்களா நினைச்சு சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். டேய் விளையாட்டுக்கு சொன்னடா. விளையாட்டுக்கா? போடா, எப்பேற்பட்ட ஐடியா கொடுத்துருக்க செலவு மிச்சம் பண்றதுக்கு. நான் உடனே எங்க அப்பாட்ட போய் டிஸ்கஸ் பண்றேன், ஆளு ஜாலி ஆயிடுவாப்ல. சரி, நான் போய் பேசிட்டு வரேன். போய். ஐயே, என்ன இப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கான்? ஐயே.